ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு பொருளை பார்த்தா இது சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்குரியதை பார்த்தாலே இது எனக்குரியது, எங்கள் அப்பா, எங்கள் வீடு, எங்கள் சொத்து, எங்கள் பைக்கு, எங்கள் காரு, இப்படி என்ன சொல்லுது, பெருமை பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை வழக்கமாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போதும் இந்த வார்த்தையை சொல்லுகிற குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வசதியானவங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க, சமுதாயத்தில் பெரியவங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, இது நமக்கு மற்றவர் மச்சினை அல்லது மாமா அப்படிம்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. நல்லது தான், ஆசீர்வாதமாக மனிதன் இருப்பது நல்லது தான். ஆனால் அதெல்லாம் நமக்கு எல்லா நேரத்தில் உதவுமா அப்படின்னா கிடையாது. எங்கள் சொந்தம், எங்கள் ஊர், இது எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அவங்க ஊர் பேரை சொன்னால் அப்படி ஒரு சந்தோஷம். தமிழ்நாட்டில் அவங்க டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு கெத்து இருக்கும், டிஸ்ட்ரிக் கூட அவங்க ஊருனா கொஞ்சம் கெத்து இருக்கும். இடம் மாறி போக போக பரவாது, அப்படியே சுருங்கி எங்கே வந்துடும். தமிழ்நாடுனா ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்புறம் இந்தியானா ஒரு சந்தோஷம், இப்படிலாம் இடங்கள் மாறும்போது. ஆனால் எல்லாருக்கும் எல்லா இடங்களிலும் ஒரு சந்தோஷம் எப்போதுமே இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசு என்னுடையவர் என்று சொல்லுவது எங்கே இருந்தாலும் சரி, அது ஊராக இருக்கலாம், கிராமம் இருக்கலாம், பட்டணம் இருக்கலாம், வேறு தேசமாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், எல்லாரும் எங்கேயும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, பிரதானமான வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசுவை சொந்தம் கொண்டாடுவது தான் நமக்கு இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம். இந்த அனுதின கல்வி தெரிவித்து கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். அதுதான் நமக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் வேதத்தில் சூலமித்தி சொன்னா பாருங்க, உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். பாருங்க, நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர். நம்ம அதை சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் ஆண்டவர், என் இயேசு என்னுடையவர், என்ன கர்த்தர் என்னுடையவர் அப்படிங்கிற அந்த சொல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னா பெரிய மேன்மையை கொண்டு வரும். அந்த சொல்லுக்கு அழிவே கிடையாது. என் காரு, என் பைக்கு, என் சொத்து, அது இதுன்னு சொல்லி நேரத்தையும் காலத்தையும் போய்க்கி வம்பாக்கி இன்னைக்கு எதையுமே சொல்ல முடியல. என் பிள்ளைன்னு சொல்ல முடியல, அவன் தான் அரவடிச்சு வெட்ட வரான். உலகத்தில் நடக்குது இல்லையா? ஆனால் நேசர் என்னுடைய, என் இயேசு என்னுடைய சொல்லி பாருங்களாம். அது ஒரு என்னது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த சொத்தை இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. தாவீதுகிட்ட கேட்டால் அவருக்கு நேசர் என்னுடையவர் மட்டும்தான் சொல்லுவான். அவர் தான் என்னுடைய பலன், அவர் தான் என்னுடைய ஜீவன், அவர் தான் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய எல்லாமே அவர் தான். A to Z, சொந்த பந்தம், சொத்து, சுகம் எல்லாம் அவர் தான். அப்படி யார்? தாவீது. பரிசுத்தவாங்க அத்தனை பவுல்கிட்ட கேட்டால் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிறவர், நான் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிப்பவர், என்னை தப்புவிக்கிறவர், நான் விசுவாசித்திருக்கிறவர், என் கூடயே இருக்கிறவர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்கவில்லை, இயேசு இருக்காரா, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? அந்த அனுதின கல்மையில் தெரிவிச்சு கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த புதிய மாதத்திலே இயேசு என்னுடையவர் சொல்லி பாருங்கள். நம்முடைய ஆவியில் ஒரு சந்தோஷம், ஆத்மாவில் ஒரு சந்தோஷம், சரீரத்தில் என் ஆண்டவர் என் கூட இருக்காரியா, அவர் பார்த்துக்கிட்டு சொல்லிங்கன்னா ஒரு பெரிய பலன். இந்த உலகத்தில் அந்த வார்த்தை நமக்கு பலனை தரும், நம்பிக்கையை தரும். அதனால் நீங்கள் எந்த நிலைமையில் சோர்ந்து போயிருந்தாலும் என் இயேசு என்னுடையவர், எனக்கு சுகம் தருவார், மேன்மை தருவார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், வேலைகளை தருவார். இயேசு என்னுடையவர் சொன்னாலே போதும், இந்த துக்கமெல்லாம் மாறும். அதை தொடர்ந்து சொல்லுவோம், ஜெயம் பெறுவோம். காட் பிளஸ் யூ.